வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆவணி மாதத்தில் 3 ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுதுங்க. அதை பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் பிறக்கப்படக்கூடியது ஆவணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை போராட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் தனுசு ராசி, அதுபோக சிம்ம லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படின்றது நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது மேசராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுது. முதல்ல 3 ராசியில் முக்கியமான ராசி மேசராசி. மேச ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மேச ராசிக்கு 2வது பாவகத்தில் அவர் பகை பெற்றிருந்தாலும் சந்திர பகவானுடைய சாரமான கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ரோகிணி நட்சத்திரம் 4வது பாதத்தில் 52 டிகிரியில் இருக்கிறார். செவ்வாவோட சேர்ந்திருப்பார். பொதுவாக செவ்வாய் யாருன்னா மேச ராசியாதிபதி, அதுபோக மேச ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தானேங்க. 8வது பாவகத்துக்கு அதிபதினு எடுத்துக்கிடலாம். 8வது பாவகத்துக்கு அதிபதி தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து 54 டிகிரியில் இருக்கிறார். செவ்வாவும் குருவும் ஒரே பாவகத்தில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகம். அதுபோக செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலையும் செவ்வாவுடைய நட்சத்திரத்திலையும் குரு பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சந்திரமங்கள யோகமும் ஏற்படுது. அப்போது ஒரு கிரகம் இருக்கிற இடத்த விட அந்த கிரகம் பார்க்கக்கூடிய இடம்தான் பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்க்குறாங்க. இது ஆயுள்ஸ்தானம்னு சொல்லுவாங்க, அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போது ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தில் பார்க்குறாரு. வெளி சுற்று கிரகங்கள்னு சொல்லுவாங்க செவ்வாவையும் குருவையும் சனி பகவானையும். அந்த 3 கிரகங்களுடைய பார்வை மேஷ ராசிக்கு 8வது பாவகத்தில் படுது. ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்கும். சார் ஆடி மாதத்தில் கூட இது நடந்ததே சார், ஆடி மாதத்தில் இல்லாத ஒரு அதிர்ஷ்டம் அப்போ கூட செவ்வாவும் சூரியனும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே பாவகத்தில் தான் இருக்காங்க. அதுபோக 2 பேருமே செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாவும் குருவுடைய நட்சத்திரத்தில் குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தார். அப்போயும் சார் அந்த பலன் வரல, ஸ்பெசிஃபிக்காக இப்போ சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகத்தில் இருந்தார். ஆவணி மாதம்னா சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரே ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் தானுங்க. ஆவணி 31 நாள். மேஷராசிக்கு புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் இல்லைங்களா அவர் சூரிய பகவான். அப்போ இந்த சூரிய பகவான் ஆட்சி நிலையில் மேஷ ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலில் மேஷ ராசியாதிபதி செவ்வாவுடைய பார்வை சூரிய பகவான் வாங்குவார். இந்த அமைப்புகளால் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த தடைகள் எல்லாம் நீங்கும். சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறேனுங்க, கனவு இருக்குதுங்க, ஆசை இருக்குதுங்க, அந்த தொழிலை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு லோன் போட போகிறேனுங்க, அதுலேயும் எனக்கு சங்கடமாக இருக்குதுங்க, எனக்கு பின்னாடி அப்ளை பண்ணவங்க எந்த விதமான சூரிட்டியும் கொடுக்காதவங்களுக்கு எல்லாமே ஒரு லோன்னா ஒரு சூரிட்டி கொடுக்கணும் இல்லையா, ஒரு கேரண்டி கொடுக்கணும் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே சேங்ஷன் ஆகுதுங்க. நான் கடன் தான் வாங்க போகிறேன், இல்லை நான் சொல்ல வரல, திருப்பி கட்டிவிடுவேனுங்க, என் தொழிலுக்காக தான் செய்ய போகிறேனுங்க. இந்த ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், சுய தொழில் செய்கிறதா இருக்கலாம், இல்லை திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருந்தனுங்க, அமையவே மாட்டேங்குது, 6 வருஷமாக 7 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தனுங்க, அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலகிறதா இருக்கலாம்,
திருமணம் நடந்து புத்திர செல்வம் பெருகாமல் இருக்குதுங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, ஒன்றும் நடக்கலை அப்படின்னா அந்த புத்திர வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இடமா இருக்கலாம். புத்திர வளர்ச்சி பெருகும் அப்படின்றதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறேனுங்க. விதிகாரகன் அப்படின்றது நம்ம சனி பகவான். சூரிய பகவான் அப்படின்றது பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி, புத்திரஸ்தானாதிபதி. புத்திரஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் வரும் பொழுது புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறார். உடம்பில் இருக்கிற இந்த ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க, நோய்ஸ்தானம் சத்துருஸ்தானம், அந்த இடத்த குரு பகவான் செவ்வாவோட சேர்ந்திருந்து குரு பகவான் மட்டும் பார்க்குறார். அப்போ செவ்வாய் சூரிய பகவானை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்புகளால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக பிறகக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். சரி, ஜோசியத்துக்கும் உடம்பில் இருக்கிற தொந்தரவுகளுக்கு சம்மதம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டால் சாமி சத்தியமாக சம்மதம் இருக்குது, நல்ல விதமாக இருக்குதுங்க. இனிமேல் சாவே கிடையாதுங்க. சொன்னவங்க மருத்துவர் சொன்னவர் 4 நாள் இருந்து போனவங்க நம்ம பார்த்துருக்கோம். இதுவுமே தாங்கவே தாங்காதுங்க, 4 நாள் தான் ஒரு உசுரோடு இருப்பாருன்னு சொன்னவங்க 4 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தியெல்லாம் கிடையாதுங்க. அப்போ கிரகநிலைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ரொம்ப அதிகமாகவே உண்டு. அந்த மாதிரி உடல் திரேகத்தில் இருக்கிற தொல்லைகள் நீங்கிறதுக்கும் புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் மேஷராசி நண்பர்களுக்கு இருக்குது. அதுபோக அடுத்த ராசியாக நம்ம சிம்ம ராசியை பார்க்குறோம். சிம்மராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்தில் குரு பகவான் இருந்தாரே, தொழில் முடக்கமாக இருக்கிறது, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்குது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தெரிகிற காலம் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருக்குது. நான் கொடுத்தது போய் மற்றவங்கக்கிட்ட வாங்குகிற நிலைமையில் இருக்கிறேனுங்க. இந்த 6 மாத காலமாக உண்மையிலேயே சொல்கிறேன், மனசு ரொம்ப சங்கடத்தில் இருக்குதுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்லாயிருக்கும். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரை, அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு அருமையான மாதமாக இருக்கும், அருமையான ஒரு தருணமாக இருக்கும், அருமையான அனுகூலம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். என்னன்னா, சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதுபோக சிம்ம ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். சிம்ம ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்துக்கும் 11வது பாவகம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி புதன். அந்த புதன் சிம்ம ராசியில் புதன் சூரியனுடன் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக இருக்கார். அதுபோக குருவும் செவ்வாவும் தொழில் ஸ்தானத்தில் குருமங்கள யோகமாக வேறு இருக்காங்க. இந்த அமைப்புகள் எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் முழுவதும் சிம்மராசி நண்பர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி ஏற்படும். பொதுவாக நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதும், ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் நம்மளை மேலே தூக்கிடும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். வெளிநாட்டில் போய் பறக்க பாடுபட்டு பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லாமல் அங்கிருந்து வர்றதுக்கு காசு பணம் இல்லாமல் வந்தவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். எந்த வேலையும் கிடைக்காம வீட்லேயே இருந்துக்கிட்டு திடீர்னு ஒரு நேரத்தில் டக்குன்னு ஒரு மேலுக்கு வந்தவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சிம்மராசி நண்பர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம், சுயத்தொழில் உருவாகிறதுக்கான நேர காலங்கள் இருக்குதுங்க. முயற்சி பண்ணி சுயத்தொழில் செஞ்சுக்கிடணுன்ற எண்ணம் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்துடைய தன்மை அறிந்து செய்யுங்க. நம்ம மனசால் பார்க்குற தொழிலெல்லாம் செய்யணும்னு தோணும், சரியா? ஏதாவது ஒரு வகையில் மேலுக்கு வந்துட மாட்டோமான்ற ஆதங்கம், சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்கிறத விட சாதிக்கணுன்ற ஆசை நிறைய நண்பர்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த நேரம் உண்மையிலே நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் தானுங்க. உங்களுடைய ஜாதகத்தின் தன்மை அறிந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியுடைய தன்மை அறிந்து உங்களுடைய தொழில் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க.
நிச்சயமாக 100% மனசார சொல்கிறேனுங்க, உங்களுடைய ஜாதகத்துடைய தன்மை அறிஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நட்டம் ஆகி போச்சுன்னா என் கழுத்து பிடிச்சி கேளுங்க, சட்டையை பிடிச்சி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு மீண்டும் வர்றதுக்கு 30 வருஷம் ஆகிடுங்க. சார் உண்மையா சார்? சாமி சத்தியமாக உண்மை. எந்த அடிப்படையில்ன்ற விவரம் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. பொதுவாக சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியன் நம்ம ராசியில் இருக்கிறார். சிம்ம ராசிக்கு 4வது பாவகம், அதாவது 4வது பாவகம்னா சுபஸ்தானம்னு சொல்லுவாங்க. சுகஸ்தானம், சுபஸ்தானம், மாதிருஸ்தானம், இது எல்லாமே 4வது பாவகம். 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் மிருகசீரிச நட்சத்திரம் முதல் பாதத்தில் 54 டிகிரியில் இருந்து நீச்சம் இல்லாமல் அஸ்தமனம் இல்லாமல் பகை இல்லாமல் நட்பாக இருந்து சுக்கிரனுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு தன்னுடைய சுய ராஜ்யன்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்குறார் செவ்வாய். சிம்ம ராசிக்கு சுக்கிரன் பகையாகவே இருக்கட்டுங்க, ஆனால் சிம்ம ராசிக்கு சுக்கிரன் தான் தொழில் ஸ்தானாதிபதி. அந்த தொழில் ஸ்தானாதிபதி சிம்ம ராசியில் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு தொழிலுக்காரகன் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனை பார்க்கிறாரு சுபஸ்தானாதிபதி. இது மட்டும் இல்லை, விதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், தொழில்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த தொழில் ஸ்தானாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த பார்க்கிறாரு. அதுபோக சுபஸ்தானாதிபதியோடைய பார்வை லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனை பார்க்கக்கூடிய இடம் சிறப்பு. எந்த கிரகமும் ஆட்சியாக இருக்குது, பகையாக இருக்குது, ஒரு இடத்துல இருக்குன்றதை விட அந்த கிரகம் எந்த இடத்துல பார்க்குதோ அதுதான் பவர் அதிகம். தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்துக்கிறதுக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு அற்புதமான நேரம், அருமையான நேரம். தொழிலில் மாற்றங்கள் பண்ணணும், சுய தொழில் செய்யணும், இல்லை பாரம்பரியமான ஒரு பழைய தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என்னுடைய பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, முன்னுக்கு கொண்டு போகலாமா? நிச்சயமாக கொண்டு போகலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. 100% அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இந்த நேரத்தில் 2024 வருடத்தில் குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வரும். நீங்கள் இன்றைக்கி தொடங்கக்கூடிய ஒரு வேலை எதிர்காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேரனுங்களுக்கு எங்கள் தாத்தா என்றைக்கோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழில் ஆரம்பித்தார், இன்றைக்கி நாங்கள் உட்காந்து சாப்பிட்றோன்ற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். இது சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டான அற்புதமான தருணம், பயன்படுத்திக்கோங்க. அதுபோக விருச்சிகம், விடியல் பிறக்கக்கூடிய நேரம் இது. பொதுவாக எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யும். எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா மனசுனே இல்லை. ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கான ஒரு நேரம் வேணும் இல்லை. விருச்சிகம் ராசினா காலச்சக்கரத்துக்கு 8வது ராசின்னு சொல்லுவாங்க. காலச்சக்கரத்தின் முதல் ராசியில் எந்த கிரகம் இருக்கோ அதே கிரகம் தான் 8வது பாவகத்துக்கு அதிபதியாக வருவார். தனஸ்தானாதிபதி, விருச்சிக ராசிக்கு தனஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குருவுடைய பார்வை நம்ம மேலே படுது. விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வை நம்ம மேலே படுது. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் பார்வை நம்ம மேலே படுது. இதில் ஒரு ஆச்சரியம் இருக்குது. என்ன ஆச்சரியம்னா, தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறார். செவ்வாவோட சேர்ந்து அது குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அதுபோக சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு தனஸ்தானாதிபதி தான் சாரம் கொடுத்துருக்கார். சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறாரு, 323 டிகிரியில் இருக்கிறாரு. இருக்கட்டும் சாமி, ஆனால் அவர் யாருடைய தயவில் இருக்கிறாரு? அவர் ஆட்சியில் இருக்கிறாரு, இருக்கட்டும். யாருடைய தயவில் இருக்கிறாருன்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய தயவில் தான் இருக்கிறார். ஏன்னா குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் 3வது மாதத்தில்
வக்கரத்தில் இருக்கிறாரு சனி பகவான். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு சாரம் கொடுத்தவர், நட்சத்திரம் கொடுத்தவர் குரு பகவான். அப்போ குரு பகவானை சார்ந்து தான் செவ்வாமை இருக்குது, சனி இருக்குது. அப்போ 3 கிரகங்களுடைய பார்வை நம்ம மேலே படுது. அதுபோக நம்ம ராசிக்கு மட்டுமே சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார். வேறு எந்த ராசிக்குமே சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வரமாட்டார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் வருவார். தொழில் ஸ்தானாதிபதி வருஷத்தில் ஒரு முறை, ஒரு மாதம் 31 நாள் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் வருவார். அந்த மாதம்தான் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம். அப்பேற்பட்ட தொழில் ஸ்தானாதிபதியை நம்மளுடைய ராசிநாதனான செவ்வாய் பார்க்கிறார். 4வது பார்வையா சூரிய மங்கள யோகம். செவ்வாய் தொழில் ஸ்தானத்தையும் பார்த்துட்டு நம்ம ராசியும் பார்த்துட்டு நம்ம ராசிக்கு 2வது இடத்தையும் பார்ப்பார். குருவுடன் சேர்ந்திருப்பார். குருவுடைய வீட்டையும் பார்க்கிறார். இது மிகப்பெரிய யோகம். இந்த யோகத்தில் ஃபஸ்ட்டு நிலையான ஒரு சொத்து வாங்குவீங்க. ஆடம்பரத்துக்கு இல்லைங்க, அத்தியாவசியத்துக்கு. வீடு வாசலை வாங்க முடியலையே, சொந்த வீட்டில் இருக்க முடியலையேன்ற ஆதங்கம் விருச்சிக ராசியில் பிறந்த நிறைய நண்பர்களுக்கு இருக்குதான் செய்யுது. அப்போ உங்களுடைய மனக்கோட்டை எல்லாமே இந்த நேரத்தில் நிறைவேற மாதிரி இருக்கும். 30 வருஷமாக நான் வாடகை கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்குதானே செய்கிறீங்க. இந்த நேரத்தில் 100% சொந்தமாக வீடு வாசல் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ஸ்தானாதிபதியை நம்ம ராசிநாதன் பார்ப்பதால் தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி ஒரு குளத்தில் மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஆற்றுல போய் மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். இது என்ன அர்த்தம், என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா, உங்களுடைய தொழிலில் சொல்கிறேனுங்க, உங்களுடைய தொழில் வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கும். குளத்தில் போய் மீன் பிடிக்கிறதுக்கும் ஆற்றுல போய் மீன் பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. குளத்தில் போய் மீன் பிடிக்கிறது யார் வேணாலும் செஞ்சுக்கிடலாம். ஆற்றுல போய் மீன் பிடிக்கிறதுக்கு சாமர்த்தியம் வேணும். அந்த மாதிரி நீங்கள் தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு தருணம் ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது செவ்வாவுடைய பார்வை மட்டும் இல்லை, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் வாங்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தையும் பார்க்குறார். பூர்வீக சொத்தெல்லாம் நிறைய நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் கைக்கு வரும். பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் சரியாகும். அதுபோக இந்த பாக பிரிவினை இந்த மாதிரி சங்கடங்கள் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் ஒன்றும் சரியாகும். இல்லையா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணிக்கும் அப்படின்னா 6 வருஷமாக நான் விவாகரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, 2 பேருக்கும் உடன்பாடு இல்லாமல் இருக்குது, ஆனால் பிரச்சனை மட்டும் தீராமல் இருக்குதுன்னா ஏதோ ஒரு நேரத்தில் விவாகரத்து ஆகிட்டு உங்களுக்கான வாழ்க்கை என்னவோ அந்த வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் சாமி சத்தியமாக சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு நேர காலங்கள் வரக்கூடிய ஆவணி மாதம். இந்த மாதிரி 12 ராசிகள் இருந்தாலும் 12 ராசி நண்பர்களுக்கும் 12 விதமான ஒரு மாற்றங்களை கொடுத்தாலும் அதில் ஸ்பெசிஃபிக்காக மேஷம், சிம்மம், விருச்சகம் இந்த 3 ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு தருணத்தை தரப்போகுதுங்க. பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு சிறப்பான ஒரு பதிவு. இந்த சிறப்பு பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசிகள் 3 நட்சத்திரங்கள். இந்த சிறப்பு பதிவு உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக என்னுடைய வார்த்தைகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தினமும் உங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. என்னுடைய காணொலியை என்னுடைய பதிவு முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இது போக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.